வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா தொடர்புடைய ஒண்ணு. சமூகம் நமக்கு காட்டுற அந்த வெற்றி அப்படிங்கிற இலக்க நாம அடைஞ்ச பிறகும் ஏன் நம்ம மனசுல ஒருவித சோர்வும் வெற்றிடமும் இருந்துகிட்டே இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மள அறியாமலேயே நாம சிக்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமூக கட்டமைப்புகளை இன்னைக்கு நாம தரவுகளோடவும் ரொம்ப லாஜிக்கலாவும் உடைச்சு பார்க்க போறோம். இது வெறும் தத்துவம் கிடையாதுங்க, நம்ம கண் முன்னாடி நடக்கிற யதார்த்தம். வாங்க உள்ள போலாம். உங்களுக்கு எப்பவாதும் இப்படி தோணிருக்கா? பல வருஷமா கஷ்டப்பட்டு இலக்கை அடைஞ்ச பிறகும் ஏன் ஒரு வெறுமை மிஞ்சுது? பிறந்ததிலிருந்து சுமார் 35 வருஷமா நாம ஒரு எலி பந்தயத்துல, அதாவது ஒரு ரேட் ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? படிச்சு போராடி ஒரு வேலைய வாங்கி சமூகம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகும் அந்த வெற்றியை கொண்டாடுற மனநிலை நமக்கு இருக்கிறதில்ல. மாறா ஒரு பெரிய களைப்பு தான் மிஞ்சுது. ஏன் அப்படி நடக்குது? இது புரிஞ்சுக்க இந்த முரண்பாட்டை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். சமூகம் நமக்கு ரொம்ப பளபளப்பான ஒரு மேப்பை கையில கொடுக்குது. ஒரு நிலையான வேலை, கல்யாணம், குழந்தைங்க, இதுதான் பெர்ஃபெக்ட் லைஃப்னு சொல்லிக் கொடுக்குது. ஆனா நிஜத்துல பல பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? கடுமையான தனிமை, உடல் மற்றும் மனச்சோர்வு, அப்புறம் நம்ம ஏன் இந்த சிஸ்டத்துக்காக இப்படி உழைக்கணும் அப்படிங்கிற ஏமாற்றம். இந்த முரண்பாடு தான் நம்மள ரொம்பவே குழப்புது. நம்ம நிஜமாவே எதற்காக ஓடுறோம் நம்மளையே கேள்வி கேட்க வைக்குது. உதாரணத்துக்கு இந்த 60,000 ரூபாய் சம்பளத்தையும் எடுத்துப்போம். இது ஏதோ தற்செயலா ஈஸியா கிடைச்ச ஒரு தொகை அல்ல. சுமார் 6 வருஷமா பல அவமானங்களை தாண்டி ரொம்ப கடுமையா உழைச்சு அரசு பணிக்காக போராடி பெற்ற ஒரு நிலையான மாத சம்பளம் இது. சமூகத்தோட பார்வையில இவர் செட்டில் ஆயிட்டார், அதாவது வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாரு. ஆனா இவ்ளோ தூரம் வந்த பிறகும் கூட ஒரு மனுஷன் ஏன் தன்னை ஒரு கைதியை போலவே உணர்றான்? இங்கதான் நாம நம்மளோட கல்வி அமைப்பு கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டியிருக்கு. இங்க ஒருத்தர் தன்னோட விரக்தியை எப்படி பதிவு செய்றாருன்னு பாருங்க. வருஷக்கணக்கா படிச்சு 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சுட்டு கடைசியில வேலை கிடைக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான்னு சொன்னா, அப்போ கல்வியோட உண்மையான பயன்தான் என்ன? இது ஒரு தனி மனுஷனோட விரக்தி மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த கல்வி அமைப்பின் மேலேயும் வைக்கப்படுற ரொம்பவே சரியான ஒரு விமர்சனம். கல்வி அப்படிங்கிறது வேலைக்கான வெறும் ஒரு என்ட்ரி டிக்கெட்டா மட்டுமே சுருங்கிடுச்சாங்கிற பெரிய கேள்வியை இது எழுப்புது. சரி, இந்த முரண்பாடு எங்கிருந்து தான் தொடங்குது? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிக்கிற டிஓசி, பிக்யூடி மாதிரியான பாடங்களை எல்லாம் எடுத்துப்போம். உண்மையிலேயே இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களுக்கு ரொம்பவே அடிப்படையான விஷயங்கள். ஆனா நம்ம கல்வி முறை இதை எப்படி கத்துக் கொடுக்குது? எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு எதையும் மனப்பாடம் பண்ற ஒரு மெஷின் மாதிரி தான் நம்மள உருவாக்குது. இதனால மாணவர்களுக்கு சுயமாக சிந்திக்கும் திறனும் நிஜமான வேலைக்கான அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸும் கிடைக்காமலே போயிடுது. இது ஒரு மிகப்பெரிய மாயை. சரி, கார்ப்பரேட் வேலைகள் கஷ்டமா இருக்குன்னு அரசு பணிகளை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் போறாங்க. அங்க நடக்கிற டிஎன்பிஎஸ்சி மாதிரியான தேர்வுகள்லயாவது முழுசா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது சிபிடி முறையை கொண்டு வந்து குளறுபடிகளை தவிர்க்கலாமேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா யதார்த்தம் என்ன? 15 முதல் 20 லட்சம் பேர் ஒரே நேரத்துல தேர்வு எழுதுறாங்க. இத பல ஷிஃப்ட்டுகளா நடத்தினா மார்க்ஸ சமன் செய்யற அந்த நார்மலைசேஷன் சிக்கல் வருது. எல்லாத்துக்கும் மேல கிராமப்புற மாணவர்களுக்கான டிஜிட்டல் இடைவெளி, அப்புறம் ஹேக்கிங் மாதிரியான சைபர் செக்யூரிட்டி அபாயங்களும் இருக்கு. இதெல்லாம் தான் நிஜமான சிஸ்டமிக் பிரச்சனைகள். இப்போ எக்ஸாம் கல்வி அமைப்பிலிருந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி மேக்ரோ பாலிடிக்ஸ்க்கு வருவோம். 1.5 பார்க்க சாதாரணமா தோன்ற இந்த நம்பர் ஒரு மாபெரும் புள்ளி விவர அபாயம். ஆமாங்க, தென் மாநிலங்களோட தற்போதைய பிறப்பு விகிதம் இதுதான். மக்கள் தொகை நிலையா இருக்கணும்னா 2.1 தேவை. ஆனா நாம 1.5ல இருக்கோம்னா இது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை வீழ்ச்சியை காட்டுது. இது அப்படியே போச்சுன்னா உழைக்கும் இளைஞர்களை விட முதியவர்கள் அதிகரிக்கிற ஒரு அபாயமும் இருக்கு. இந்த 1.5 அப்படிங்கிற நம்பருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? இங்கதான் விஷயமே இருக்கு. மக்கள் தொகையை ரொம்பவே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த தென் மாநிலங்களுக்கு வரப்போகும் தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன் மூலமா நாடாளுமன்றத்துல தங்களோட அரசியல் அதிகாரம் பறிபோயிடுமோங்கிற அச்சம் வந்திருக்கு. அதனாலதான் திடீர்னு அரசியல் கட்சிகள் அதிக குழந்தைங்களை பெற்றுக்கொள்பவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறத பத்தியெல்லாம் ரொம்ப வெளிப்படையா பேச தொடங்கியிருக்காங்க. ஆனா அரசியல் தளத்துல வைக்கப்படுற இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நாம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ 8 கோடி மக்களுக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்துப்போம். இது நிஜமாவே சாத்தியமா? இத வெறும் உணர்ச்சிகளா பார்க்காம கொஞ்சம் எண்கள் அடிப்படையில டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். கணக்கு போட்டு பார்த்தா விடை இதுதான். 8 கோடி பேருக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா 240 லட்சம் கோடி ரூபாய் தேவை. இது கற்பனைக்கே எட்டாத ஒரு பெரிய தொகை. சொல்லப்போனா இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜிடிபியை விட பல மடங்கு அதிகம். இது சாத்தியமே இல்ல அப்படிங்கறத இந்த எண்கள் ஆணித்தரமா நிரூபிக்குது. அதனால
உண்மையான அதிகாரங்கிறது இலவசங்கள்ல இல்ல. அது சுயமா சிந்திக்கிறதுலயும் நம்ம பொருளாதார சுதந்திரத்தை நாமளே அமைச்சுக்கிறதுலயும் தான் இருக்கு. ஏன்னா நவீன அரசியல் அப்படிங்கிறதே முற்றிலும் டேட்டா அப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸை நம்பி தான் இயங்குது. நம்ம நாட்டுல விலைவாசியை கட்டுப்படுத்த 3 கோடி பேரல் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்காக உலக நாடுகளோட டீல் பேசுறதா இருக்கட்டும், அல்லது 36 பேர் கொண்ட உத்தி குழுக்களை வச்சு மக்களோட மனநிலையை டேட்டா மூலமா ட்ராக் பண்றதா இருக்கட்டும், இதுதான் மாடர்ன் பாலிடிக்ஸ். புதிய கட்சிகள் வரதும் அதிகார மையங்கள் மாறதும் இந்த ட்ரெண்ட்ஸ் அடிப்படையாக கொண்டுதான் நடக்குது. இதுல நாம எந்த பக்கமும் சார்பு எடுக்க வேண்டியதில்ல. ஆனா உலகத்துல எண்கள் எப்படி பவர்ஃபுல்லா வேலை செய்யுதுன்னு நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சரி, சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு மேக்ரோ லெவல்ல பார்த்தோம். இப்போ திரும்பவும் நம்மளோட தனிமனித வாழ்க்கைக்கு வருவோம். ஹெட்டானிக் ட்ரெட்மில், இந்த உளவியல் கான்செப்டை நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். பெங்களூர்ல ஒருத்தர் 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஊர்லயும் சொத்து இருக்கு. ஆனாலும் ஒரு அர்பன் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண பத்தலன்னு ஓடிக்கிட்டே இருக்கார். இதுதான் முடிவற்ற நுகர்வோர் கலாச்சாரம். வருமானம் ஏற ஏற நம்ம செலவுகளும் ஆசைகளும் கூடிக்கிட்டே போவோம். கடைசியில நாம ஓடின இடத்துலயே தான் இருப்போம். நிம்மதியும் கிடைக்காது. இந்த கல்ச்சர் நம்ம உறவுகளையும் விட்டு வைக்கல. உண்மையான துணை அப்படிங்கிறது என்ன, அறிவாலும் சிந்தனையாலும் 2 பேர் இணையா சமமா நிக்கிறது. அதை விட்டுட்டு வெறும் வாரிச உருவாக்குறதுக்காக ஒரு உடலை நுகர்வது கிடையாது. சாதி ஜோதிடம்னு குறுகிய வட்டங்களுக்குள்ள அடைபட்டு கல்யாணத்தை ஒரு வியாபாரம் போலவோ அல்லது உற்பத்தி கூடம் போலவோ பாக்குற சமூகத்தோட அழுத்தங்களுக்கு இது நிஜமாவே ஒரு நெத்தியடி பதிவு. ஒருவேளை நீங்க சமூகம் காட்டுற இந்த பாதையில போக மறுத்தா அவங்க உங்களை தனிமைப்படுத்தலாம். ஆனா அந்த தனிமைய பார்த்து பயப்படாதீங்க. சமூகத்தோட நச்சுத்தனமான எதிர்பார்ப்புகளுக்கு தலையாட்டிட்டு வாழ்றதுங்கிறது ஒரு சௌகரியமான அடிமைத்தனம். அதுக்கு பதிலா உங்க தனிமைய பயன்படுத்தி இந்த அமைப்பு கேள்வி கேளுங்க. அதுதான் உங்களோட அறிவு சார்ந்த சுதந்திரம். சொல்லப்போனா தனிமைங்கிறது ஒரு சாபமே கிடையாது. தர்க்க ரீதியா சிந்திக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய வரம். அப்போ இந்த சிஸ்டத்துல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இதோ உங்களுக்கான சில முக்கியமான வழிகள். முதல்ல உங்களோட தனிமையை கொண்டாடுங்க. தேவையில்லாத சமூக அழுத்தங்கள்ல இருந்து உங்க மன அமைதியை பாதுகாத்துக்கோங்க. 2வது, உங்களோட கடின உழைப்பால கிடைச்ச வருமானத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துங்க. உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கும்போது யாருடைய பிற்போக்கான எண்ணங்களுக்கும் நீங்க வளைஞ்சு கொடுக்க வேண்டியதில்ல. கடைசியா, இந்த எலிப்பந்தயத்தை உடனே நிறுத்துங்க. வெற்றிக்கான அளவுகோல சமூகம் தீர்மானிக்க விடாதீங்க. உங்களுக்கான லைஃபை நீங்களே டிசைன் பண்ணுங்க. இந்த அலசலோட இறுதியில உங்களை நீங்களே இந்த கேள்விய கேட்டுக்கோங்க. குறைபாடுகள் நிறைந்த ஒரு அமைப்பு உங்களோட மதிப்பை தீர்மானிக்க நீங்க அனுமதிக்க போறீங்களா? அல்லது உங்களோட பொருளாதாரம் மற்றும் அறிவு சார்ந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கான நிஜத்தை நீங்களே உருவாக்க போறீங்களா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது உங்கள் கையில். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.